Welcome to WinPlus Max channel. NMMS NDSC ட்ரஸ்ட் தேர்வுக்கான மேட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதில் 16th சாப்டர் ஆங்கில அகராதி வரிசை அடிப்படையில் வார்த்தைகளை வரிசைப்படுத்தல். இதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஸ் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி. இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இந்த வேர்ட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதை பற்றிய எப்படியெல்லாம் வினாவை கேட்கலாம் அந்த கொஸ்டின் வைஸ் பார்க்கும்போதும் உங்களுக்கு புரியும். கடைசி வரை வீடியோ பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. எந்த மாதிரி இதில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறோம், அந்த மாதிரிப்பட்ட எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது. பொதுவாகவே இந்த டிக்ஷனரியில் எப்படி நம்ம சர்ச் பண்ணி இந்த வேர்டை வந்து செலக்ட் பண்ணுவோம், அந்த நாலேஜ் இருந்தாலே போதும். இந்த இதில் உள்ள கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். டிக்ஷனரியில் எப்படி வந்து வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் கரெக்டாக தெரியணும். ABCD இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் போதும் நம்ம இதில் உள்ள கொஸ்டின்ஸை கரெக்டாக ஆன்சர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகர வரிசையில் எழுதி வரும்போது ஃபஸ்ட்டாக என்ன வேர்டு வரும்னு கேட்குறாங்க. சரியா? அதில் டைஸ் இருக்குது, டேட்ஸ் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, டோஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த 4 வேர்டில் எந்த வேர்டு வந்து டிக்ஷனரியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு லெட்டரை பார்க்கணும். ஃபஸ்ட் லெட்டர் எது வந்து ஆல்ஃபபெட்டிக்கலில் ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து இதில் எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் டி தான், இதுவும் டி தான், எல்லாமே டியாக தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அடுத்த லெட்டர் பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் லெட்டர் டினால எல்லாம் எது ஃபஸ்ட்டாக வருதோ நம்மளால் கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் அடுத்தது செகண்ட் லெட்டர் போகலாம். செகண்ட் லெட்டரில் என்ன இருக்குது? ஐ இருக்குது, ஏ இருக்குது, ஆர் இருக்குது, எஸ் இருக்குது. இப்போது ஏ ஃபஸ்ட்டு வருது, அடுத்து ஐ வந்து அடுத்து என்ன வருது? ஆர் வருது, அடுத்ததாக ஓ இருக்குது, ஓ இங்கே இருக்குது. இப்போ இந்த 4 அடிச்சுக்கும் போது நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டாக வருது? ஏ தான் ஃபஸ்ட்டாக வருது. அப்போ நமக்கு இந்த டேட்ஸ், இந்த செகண்ட் லெட்டர் எது ஃபஸ்ட்டாக வருது? ஏ தான் ஃபஸ்ட்டாக வருது. அப்போ இதுதான் நம்மளுக்கு இந்த டிக்ஷனரியில் ஃபஸ்ட் வர வேர்டு. சரிங்களா? எடுத்துக்காட்டு 2, ஆங்கில அகராதியின் அடிப்படையில் சரியான வரிசை. இதில் எந்த வேர்டு ஃபஸ்ட்டு வரும், அடுத்து செகண்ட் வரும், அடுத்து தேர்ட் வரும், அடுத்து ஃபோர்த் வரும், அதை மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அதுக்கும் அந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் தான் பார்க்கணும். ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள். ஃபஸ்ட் லெட்டர் வந்து பி, இதுக்கும் பி, இதுக்கும் பி, எல்லாமே பியாக தான் இருக்குது. அப்போ நம்மளால் எது ஃபஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. அப்போ செகண்ட் லெட்டர் போகணும். செகண்ட் லெட்டரில் இங்கே ஆர் இருக்குது, இங்கே இ இருக்குது, இங்கே இ, இங்கே ஆர். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் இப்போ வர வாய்ப்பு இல்லை. அது அந்த ஆர் ஃபைனலாக தான் வரும். பட் இ, இது ரெண்டுமே இ, இதில் இந்த 2 வேர்டும் வரலாம். அப்போ உடனே தேர்டு லெட்டருக்கு போகணும். தேர்ட் லெட்டர் ஏ இருக்குது, இங்கே ஏ. இதுலேயும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து ஃபோர்த் லெட்டர் போங்க, ஆர், இங்கே ஆர். இதுலேயும் எது ஃபஸ்ட் வரும் செகண்ட் வரும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த ஃபிஃப்த் லெட்டர், இங்கே ஃபிஃப்த் லெட்டர் இல்லை, பட் இங்கே வந்து ஃபிஃப்த் லெட்டர் இருக்குது. அப்போ நம்ம இல்லாதது தான் ஃபஸ்ட்டாக எடுக்கணும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்லேயும் ஃபோர்த்துலேயும் எது தேர்ட் வரும் ஃபோர்த் வரும்னு பார்க்கணும். அதுக்கு தேர்ட் லெட்டர் பாருங்கள். தேர்ட் லெட்டர் இ தான், இங்கே இ தான். அடுத்த ஃபோர்த் லெட்டர் பார்ப்போம். ஃபோர்த் லெட்டர் வந்து இங்கே ஏ, இங்கே வந்து திரும்பவும் இ. இப்போ இ இருக்குது, ஏ இருக்குது. அப்போ ஏ தான் ஃபஸ்ட்டாக வரும். அப்போ நம்மளுக்கு இது தேர்டு வரக்கூடிய வேர்டுன்னு எடுத்துக்கலாம். இது தேர்டு வரும், இது வந்து ஃபோர்த்தாக வரும். இப்போ நம்ம இந்த சீரீஸை ஃபார்ம் பண்ணிடலாம். எது ஃபஸ்ட்டு வரும்? ஃபஸ்ட்டு வர்றது வந்து சி, அடுத்து இது வரும் பி, அடுத்து இது வரும் ஏ, அடுத்து இது வரும் டி. இது டின்னு போட்டிருக்கணும், டி. அப்போது டி. இந்த ஆர்டர் எங்கே இருக்குது? இந்த ஆர்டர் வந்து எதில் இருக்காங்க? சிபிஏடி இதுதான் இருக்குது. இந்த ஆர்டர் தான், இந்த இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? எடுத்துக்காட்டில் தேர்ட் பாருங்கள். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதியின் வரிசை அடிப்படையில் எழுதினால் இறுதியில் அமையும் வார்த்தை. இறுதியில் என்ன வார்த்தை வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் லெட்டர் பார்ப்போம். ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது, இதில் பி இருக்குது, அடுத்ததாக எம் இருக்குது, இதில் ஹச். இதில் ஆல்ஃபபெட்டிக்கலில் ஃபஸ்ட்டு வரது ஏ, ரெண்டாவது பி, அடுத்தது ஹச், அடுத்தது எம். அப்போ நம்மளுக்கு கடைசியாக வர வார்த்தை தான் தேவைப்படுது, கடைசி இறுதியில் வர. எனவே சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இந்த 16th சாப்டரில் எக்ஸசைஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 to 10, 1லேருந்து 10 வரல கொஸ்டின் எப்படி வருமா? கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதியின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு எழுதி முதலில் வரும் வார்த்தை. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டினில் நம்ம ஃபஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம செக் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் லெட்டர் இருக்குது. இது வந்து ஓ, இது இசட்டு, இது வந்து எல்லு, இது வந்து ஒய். இப்போது இருக்கிறதுலையே என்னெல்லாம் லெட்டர் இருக்குது நம்மகிட்ட? எல் இருக்குது, ஓ இருக்குது, இசட் இருக்குது, ஒய் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வர்றது தான், எல்லு தான் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? அப்போது இந்த செகண்ட் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர்.
அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், சாட், சோர், செட், சவுட் இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்மள ஃபஸ்ட்டு 2 லெட்டரும் காமன் தான், எஸ்கைச் எல்லாமே எஸ்கைச்சாக தான் இருக்கும். நம்ம தேர்ட் லெட்டர் போயிடலாம். தேர்ட் லெட்டர் என்ன இருக்குது, ஓ இருக்குது, ஐ இருக்குது, எல்லாமே ஓ தான். 3 ஓ இருக்குது, 1 ஐ. இல்லை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அல்பபெட்டிக்கல் கரெக்டாக தெரியணும், எது ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் வரும் தெரிஞ்சால் சம போட முடியும். இப்போ நம்மளுக்கு ஐ தான் ஃபஸ்ட்டு வரும், ஐக்கு அடுத்து என்ன வரும், ஓ வரும். அப்போ நமக்கு இதுதான் கரெக்ட், இந்த தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரேஸ், ஆக்சிடென்ட், இன்ஜரி, டிசபிலிட்டி. இப்போ நமக்கு ஃபஸ்ட் லெட்டரை வச்சு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லெட்டர் ஆர் இருக்குது, ஐ இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட் லெட்டர். அதில் ஃபஸ்ட் எது வரும், ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது இந்த லெட்டர் தான் கரெக்ட், இந்த வேர்டு தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. அடுத்தது எரா, ஐஸ், ஹில், கார். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட் லெட்டர் வந்து செக் பண்ணால் போதும். இ இருக்குது, சி இருக்குது, ஐ இருக்குது, ஹெச். இதை 4 லெட்டர்லையும் ஃபஸ்ட் லெட்டர்லையும் சி தான் ஃபஸ்ட் வரும், கார். இப்போ கார் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 5, உமன், வுட்டு, வேர்ல்டு, ஓண்ட். அப்போது இதில் எது ஃபஸ்ட்டாக வரும் பாருங்கள். ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே டபிள்யூ தான், அப்போ அதை பார்க்கண்டா. செகண்ட் லெட்டர் எல்லாத்துக்கும் ஓ தான், அதையும் விட்டுடலாம். அப்போ நம்ம தேர்ட் லெட்டர் வருவோம். தேர்ட் லெட்டரில் எம் இருக்குது, அடுத்தது ஆர் இருக்குது, அடுத்தது திரும்ப ஓ இருக்குது, அடுத்ததாக யூ இருக்குது. சரிங்களா. நம்ம என்னெல்லாம் எழுத்துருக்குன்னா எம், ஆர், ஓ, யூ. இதில் எது ஃபஸ்ட் வரும்னு பாருங்கள். எது ஃபஸ்ட் வரும், எம் தான் ஃபஸ்ட் வரும். இந்த லெட்டர் தான் நமக்கு ஃபஸ்ட் வரக்கூடிய லெட்டர். அப்போ அந்த வேர்டு தான் ஃபஸ்ட்டில் வரும். சரிங்களா. ஓகே. அடுத்தது பாருங்கள், 6th ஒன், எல்லோ, டேபிள், ஆப்பிள், பிளேட். இதில் ஏ தான் ஃபஸ்ட் வரும். ஃபஸ்ட் லெட்டரை நம்ம செக் பண்ணி எடுத்துடலாம். ஆப்பிள் தான் ஃபஸ்ட் வரும். சரிங்களா. அடுத்தது 7th ஒன், எக்ஸாமினேஷன், அசோசியேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபவுண்டேஷன். இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட் லெட்டரை பற்றி பார்த்தா போதும். ஃபஸ்ட் லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஏ தான் ஃபஸ்ட்டாக வருது, அதனால் அதுக்கு ஆன்சர் வந்து அசோசியேஷன். சரிங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8, இன்ஸ்ட்ருமெண்ட், இண்டஸ்ட்ரி, இன்ஸ்ட்ரக்டர், இன்ஸ்டிடியூஷன். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 லெட்டரும் எல்லாத்துக்கும் காமன் தான், அதனால் நம்ம 3வது லெட்டர் போயிடலாம். இங்கே எஸ் இருக்குது, இங்கே எஸ், இங்கே டி, இங்கே வந்து எஸ். அப்போ நம்மளுக்கு டியும் எஸ்ஸாக இருந்தால் கம்பேர் பண்ணணும். டி இருக்குது, எஸ் இருக்குது. இதில் எது ஃபஸ்ட் வரும், இதுதான் ஃபஸ்ட் வரும். சரியா, இதுதான் ஃபஸ்ட் வரும். அப்போ நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி தான் நமக்கு ஃபஸ்ட்டாக வரக்கூடிய வேர்டு. சரிங்களா. அடுத்தது 9th ஒன், நாலேஜ், நோட்டீஸ், லாங்குவேஜ், இன்ஃபேண்ட். இப்போது ஃபஸ்ட் லெட்டரை பார்த்து எடுத்துகிட்டா போதும். கே இருக்குது, எல், என், ஐ. இப்போது ஐ இருக்குது, கே இருக்குது, என் இருக்குது, எல் இருக்குது. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக எது வரும், ஆல்ஃபபெட்டிக்கல் கரெக்டாக தெரிஞ்சால் தெரியும். ஐ தான் ஃபஸ்ட்டாக வரக்கூடியது. அப்போது இன்ஃபேண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. அடுத்தது ஹெச், ஹண்டர், ஹவுஸ், ஹியூமன், ஹியூமர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்துக்கும் காமன் தான், அப்போ அதை வச்சு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. இப்போ செகண்ட் லெட்டர் வாங்க. செகண்ட் லெட்டரை யூ தான் அதிகமாக இருக்குது, யூ வந்து செகண்டில் இங்கே இருக்குது. பட் இங்கே வந்து ஓ இருக்குது. ஓவையும் யூவையும் கம்பேர் பண்ணால் போதும். இதில் ஓ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக வரும். அப்போ நம்மளுக்கு ஹவுஸ் தான் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய வேர்டு. சரிங்களா. அடுத்தது வினாயன் 11 to 20, ஆங்கில அகராதியின் அடிப்படையில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கணும். அப்படி பார்க்கும்போது 11th பாருங்கள். இதில் எந்த சீரீஸ் வந்து கரெக்டாக இருக்கும், எந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நம்ம செக் பண்ணணும். எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்டு, எது தேர்டு, எது ஃபோர்த்து. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேர்டு, ஃபஸ்ட்டு லெட்டர் பார்க்கலாம். இது ஜி, இது சி, இது சி. அப்போ இது வந்து சியும் ஜியும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டும் பின்னாடி தான் வரும், இந்த ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா. அப்போ நம்மளுக்கு செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். இங்கே ஹச் இருக்குது, இங்கே யூ இருக்குது. அப்போ பார்க்கும்போது ஹச் தான் ஃபஸ்ட்டு வரும், இதுதான் ஃபஸ்ட்டு வரது, இதுதான் ஃபஸ்ட் ஒன். அடுத்தது இது செகண்டாக வந்துடும். இப்போ தேர்டும் ஃபோர்த்தும் வந்து செக் பண்ணால் போதும். செகண்ட் லெட்டர் பாருங்கள். இங்கே இ இருக்குது, இங்கே ஓ இருக்குது. அப்போது இ தான் ஃபஸ்ட்டு வரும், ஓ செகண்ட் தான் வரும். அப்போ நமக்கு இது வந்து தேர்ட் ஒன், இது வந்து ஃபோர்த் ஒன். அப்போ நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டாக வரணும், பி ஃபஸ்ட்டாக வரணும். செகண்ட் வந்து டி வரணும். தேர்டு வந்து என்ன வரணும், ஏ வரணும். அடுத்ததாக என்ன வரணும், சி வரணும். பிடிஏசி இங்கே இருக்குது, தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 12th ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்துக்கும் காமன் தான், அப்போ செகண்ட் லெட்டர் போவோம். செகண்ட் லெட்டரும் எல்லாத்துக்கும் காமன் தான், அப்போ நம்ம தேர்ட் லெட்டர் போகலாம். தேர்ட் லெட்டர் போகும்போது யூ இருக்குது, ஐ இருக்குது, இங்கே ஐ. அப்போ இது ஃபைனலாக தான் வரும், இந்த லெட்டர் வந்து ஃபைனலாக தான் வரும். இந்த 3 தான் 1 2 3 பிளேஸில் வரும். அப்போ நமக்கு தேர்ட் லெட்டர் 3க்குமே காமன் தான். ஃபோர்த் லெட்டர் பாருங்கள்,
4th லெட்டரும் காமன் தான் எல்லாத்துக்கும். அப்போ 5th லெட்டர். 5th லெட்டர் வந்து இங்கே இ இருக்குது, இங்கே வந்து ஐ இருக்குது, இங்கே வந்து ஐ. இயையும் ஐயையும் கம்பேர் பண்ணும்போது இ தான் ஃபஸ்ட் வரும். இதுதான் அப்போ ஃபஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டாக வரக்கூடியது இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ, இங்கே ஐ காமன். அடுத்த லெட்டர் போங்க சி, அதுவும் காமன். அடுத்தது இங்கே ஏ இருக்குது, இங்கே ஐ இருக்குது. அப்போ நமக்கு இதுதான் செகண்ட்லியாக வரும். இது வந்து அப்போ அடுத்தது தேர்டாக வரும். இது வந்து அப்போ ஃபோர்த்தாக வரும். சரிங்களா? அப்போ நம்ம ஆர்டர் போட்டுடலாம். சி ஃபஸ்ட் வரணும், பி செகண்ட் ஒன், டி தேர்ட் ஒன், ஏ ஃபோர்த் ஒன். சரிங்களா? அப்போ சிபிடிஏ, சிபிடிஏ இங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. தான் கரெக்ட் ஆன்சர். 13th கொஸ்டின். ஆக்குபேஷன், பாலஸ்டீனியன் மேகசின், லிட்ரேச்சர். சரிங்களா? இதில் ஃபஸ்ட் லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதில் வச்சு நம்ம ஆர்டர் போட்டுடலாம். ஓ, ஓ, அடுத்தது பி, அடுத்தது எம், அடுத்தது எல். சரியா? இதில் நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு வரும்னா எல் தான் ஃபஸ்ட்டு வரும் ஆல்ஃபபெட்டிக்கலில். இப்போ இது ஃபஸ்ட் ஒன், அடுத்தது இது செகண்ட் ஒன், அடுத்தது வரக்கூடியது ஓ, ஓ தேர்ட் ஒன், பி வந்து ஃபோர்த் ஒன். அப்போ நம்மளுக்கு ஆர்டர் எப்படி வரும்? டி, சி, ஏ, பி, டிசிஏபி, டிசிஏபி ஃபோர்த் ஆப்ஷன். சரியா? அடுத்தது 14th. இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் வச்சே நம்ம எடுத்துடலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால. பி, அடுத்தது டி, அடுத்தது ஆர், அடுத்ததாக ஏ. அப்போ ஏ தான் ஃபஸ்ட் ஒன். அப்போ இது ஃபஸ்ட் ஒன்னாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி தான் செகண்ட் ஒன்னாக வரும். அடுத்தது பி, இது தேர்ட் ஒன், இது வந்து ஃபோர்த் ஒன். நம்மளுக்கு ஆர்டர் போட்டுடலாம். டி வரும் ஃபஸ்ட்டு, அடுத்ததாக ஏ வரும், அடுத்தது வந்து பி வரும், அடுத்தது ஏ வரும், கடைசியாக வந்து சி வரும். இப்போ டிபிஏசி, டிபிஏசி செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 15. இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், எல்லாமே ஏ தான். அப்போ செகண்ட் லெட்டர் போங்க. செகண்ட் லெட்டர் வந்து எஃப் இருக்குது, எஃப், அடுத்தது என்னு, இங்கே வந்து என்னு, இங்கே வந்து எஸ். இப்போ நமக்கு எஃப் தான் ஃபஸ்ட்டு வரும். இதில் இது வந்து ஃபஸ்ட்டு வேர்டாக எடுத்துக்கலாம். இப்போது என் வருது, என் ரெண்டுன்னு வருது. அப்போ அதில் எது செகண்டு தேர்டுன்னு நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ அடுத்த லெட்டர் போங்க என், இங்கே வந்து சி. அப்போ இதுதான் நமக்கு வந்து செகண்ட் லெட்டர், இது வந்து தேர்ட் லெட்டர். இப்போ இது வந்து என்ன ஆயிரும்? ஃபோர்த் லெட்டர் ஆயிரும். சரிங்களா? இப்போ ஆர்டர் போட்டால் ஆர்டர் என்ன வரும்னா ஏ வரும், அடுத்தது பி வரும், அடுத்தது சி வரும், அடுத்தது டி, ஏபிசிடி. ஏபிசிடி வந்து தேர்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது கொலி, கிளாஸ் ரூம், சாக்லேட், கமிஷன். இதில் வந்து என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாமே சி தான். அப்போ செகண்ட் லெட்டர் போங்க. செகண்ட் லெட்டர் ஓ, ஹச், எல், ஓ. அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டாக வருது ஹச், இது வந்து ஃபஸ்ட்டு வேர்ட், இது வந்து செகண்ட் வேர்ட் ஆயிரும். எல்லுக்கு அப்புறம் தான் ஓ வரும். சரியா? இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு செகண்ட் பார்க்கும்போது அடுத்த லெட்டர் போங்க. எல் இருக்குது, இங்கே வந்து எம் இருக்குது. சரியா? இப்போ எல் தான் ஃபஸ்ட்டாக வரும். அப்போ இது வந்து தேர்ட் ஒன், இது வந்து ஃபோர்த் ஒன். நம்மளுக்கு என்ன ஆர்டர் போட்டுடலாம்? ஆர்டர் வந்து சி ஒன் ஃபஸ்ட்டு, பி வந்து செகண்டு, ஏ வந்து தேர்டு, டி வந்து ஃபோர்த் ஒன். இப்போ சிபிஏடி, சிபிஏடி வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்ததா 17th. இன்க்ரீடியன்ட், ஏர்க்ராஃப்ட், ஹெலிகாப்டர், கிராண்ட் மதர். ஃபஸ்ட்டு லெட்டர் வச்சே சொல்லிடலாம். எது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஐ இருக்குது, ஹச் இருக்குது, ஏ இருக்குது, ஜி இருக்குது. சரிங்களா? அப்போ ஏ தான் ஃபஸ்ட் ஒன், இது ஃபஸ்ட்டாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி தான் செகண்டு, அடுத்தது ஹச் வந்து மூணாவது வரும், ஐ வந்து ஃபோர்த் ஒன்னாக வரும். சரியா? அப்போ இதில் வந்து ஆர்டர் போட்டுடலாம். என்ன ஆர்டர் வரும்? பி வரும், அடுத்ததாக டி வரும், அடுத்ததாக சி வரும், அடுத்ததாக ஏ வரும். அப்போ பிடிசிஏ, பிடிசிஏ வந்து ஃபோர்த் ஆப்ஷன். இதுதான் கரெக்ட். சரிங்களா? அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 18. ஃபீமேல், ஃபார்மர், ஃபேக்டர், ஃபேஷன். இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்துக்கும் காமன் தான். பட் அதனால செகண்ட் லெட்டர் போயிடலாம். செகண்ட் லெட்டர் இ, ஏ, ஏ, ஏ. அப்போ ஏ தான் ஃபஸ்ட் வரும். இந்த மூணும் 1 2 3 ஆர்டரில் வரும். இது வந்து ஃபோர்த் ஆர்டரில் கிளியராக வந்துடும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு 1 2 3 எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். அடுத்த லெட்டர் போங்க. சி இருக்குது, ஆர் இருக்குது, எஸ் இருக்குது. சரியா? அப்போ இது சி தான் ஃபஸ்ட் வரும். அப்போ இது ஃபஸ்ட் ஒன், இங்கே வந்து ஆர் இருக்குது, எஸ் இருக்குது. ஆர் தான் ஃபஸ்ட் வரும். அப்போ இது வந்து செகண்ட் ஒன், இது வந்து தேர்ட் ஒன், இது வந்து ஃபோர்த் ஒன். இப்போ ஆர்டர் போட்டோம்னா சி வரும் ஃபஸ்ட்டு, அடுத்ததாக பி வரும், அடுத்ததாக டி வரும், அடுத்ததாக ஏ வரும். சிபிடிஏ, சிபிடிஏ வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது சாஃப்ட்வேர், ரஷ்யன், டேபிள் ஸ்பூன், பிளாட்ஃபார்ம். இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? எஸ் இருக்குது, டி இருக்குது, ஆர் இருக்குது, பி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பி தான் வரும், இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் வந்து பிக்கு அடுத்து என்ன தான் வரும் நம்மளுக்கு? ஆர்.
ஆர் வந்து செகண்ட் ஒன், அடுத்தது இது சாஃப்ட்வேர் தேர்ட் ஒன், டேபிள் ஸ்பூன் வந்து ஃபோர்த் ஒன். இப்போ இதுக்கு ஆர்டர் பார்த்துடலாம். டி, பி, அடுத்தது ஏ, சி. டிபிஏசி, டிபிஏசின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 20. பிளாஸ்டிக், போயம், பிளான்ட், பாக்கெட். இதில் ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்துக்கும் காமன் தான், பி. அப்போ அடுத்த செகண்ட் லெட்டர் போங்க. செகண்ட் லெட்டர் வந்து எல் இருக்குது, எல், இங்கே ஓ, இங்கேயும் ஓ. இப்போ எல் தான் ஃபஸ்ட் வரும், இதுதான் ஃபஸ்ட் செகண்டில் வரும். சரிங்களா? அடுத்த தேர்ட் லெட்ரு ரெண்டும் காமன். அடுத்து எஸ், ஃபோர்த் லெட்டர் எஸ் இருக்குங்க, என் இருக்குது. அப்போ இது என் தான் ஃபஸ்ட் வரும், இது ஃபஸ்ட் வேர்ட், இது அப்போ செகண்ட் வேர்டாக வந்துடும். இனி வந்து அடுத்த லெட்டர் பாருங்கள், இங்கே இ இருக்குது, இங்கே சி இருக்குது. இஎன் சி கம்பேர் பண்ணும்போது சி தான் ஃபஸ்ட் வரும். அப்போ இது தேர்ட் ஆப்ஷன், தேர்டாக வரும், இது ஃபோர்த்தாக வரும். ஆர்டர் போட்டுடலாம். ஏ வரும் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து சி வரும், அடுத்ததாக ஏ வரும், அடுத்தது டி வரும், அடுத்தது பி வரும். இப்போ சிஏடிபின்னு சொல்லக்கூடியது ஃபோர்த் ஆப்ஷன். சரிங்களா? வினாயன் 21 முதல் 25. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகரத்தில் உள்ளது போல் அகர வரிசையில் எழுதி இறுதியில் அமையும் வார்த்தை. கடைசியாக என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு கடைசியாக வரும் கண்டுபிடிக்க ஃபஸ்ட் லெட்டர் பார்ப்போம், காமன். செகண்ட் லெட்டர் காமன். நம்ம தேர்ட் லெட்டர் பார்க்கலாம். தேர்ட் லெட்டரில் ஓ இருக்குது, ஆர் இருக்குது, ஹச் இருக்குது. சரிங்களா? அப்போ இது ஃபஸ்ட்டே வந்துடும், இது வர வாய்ப்பில்லை. இது செகண்ட் வரும், இதுவும் வர வாய்ப்பில்லை. இப்போ ஆருக்கு அடுத்த லெட்டர் பாருங்கள், ஓ இருக்குது, ஐ இருக்குது. அப்போது இதுதான் இந்த ரெண்டு வார்த்தையிலையும் செகண்ட் அண்ட் தேர்டில் இதுதான் ஃபஸ்ட் வரும், இது வர வாய்ப்பில்லை. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து என்ரோல். கொஸ்டின் நம்பர் 22. இதில் பார்க்கும்போது எது கடைசி வேர்டுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 லெட்டரும் எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்குது. அப்போ நம்ம அடுத்த லெட்டர் பார்க்கலாம். 5வது லெட்டர் எல், இங்கே இ, இங்கே எல், இங்கே இ. இப்போ நமக்கு இதில் எது வந்து ஃபஸ்ட்டு வந்துடும்னா இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டாக வந்துடும், இ. இப்போ இந்த எல் வாரது தான் நம்ம பார்க்கணும். எல் வாரது பார்க்கும்போது அப்போ அடுத்த லெட்டர் பாருங்கள், ஏ, இங்கே இ. இதில் ஏயும் பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு வந்துடும், அது வாய்ப்பில்லை. அப்போ நம்மளுக்கு டெம்பிள் தான் ஃபைனலாக வரும். சரிங்களா? அடுத்தது ரீசன், ரிவ்யூ, ரேண்டம், ரிசைட். இதில் வந்து செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். இ இருக்குது, ஏ இருக்குது, சி, இ இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டாக வரும், அதை விட்டுடலாம். அடுத்தது இந்த மூணுலையும் அடுத்த லெட்டர் பாருங்கள், ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஏ ஃபஸ்ட்டு வரும், சி செகண்ட் வரும், பி தேர்ட் வரும். அப்போ இதுவும் வர வாய்ப்பில்லை, இதுவும் வர வாய்ப்பில்லை. அப்போ இதுதான் கடைசியாக வரக்கூடிய வேர்டு. சரிங்களா? அடுத்த பாருங்கள் 24. நெவர், நோபல், நோடல், நியோன். அதில் ஃபஸ்ட் லெட்டர் காமன், செகண்ட் லெட்டர் இ இருக்குது, ஓ இருக்குது, இ. இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டே வந்துடும், ஈனால். இப்போ ஓ பாருங்கள், ஓவுக்கு அடுத்த லெட்டர் பி இருக்குது, இங்கே டி இருக்குது. நம்மளுக்கு இது இந்த ரெண்டுலையும் இது ஃபஸ்ட்டாக வந்துடும். நம்ம இது வர வாய்ப்பில்லை, இதுதான் வரும். அப்போ தேர்ட் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்தது எக்ஸ்டர்னல், எக்ஸாமினேஷன், எக்ஸைஸ், எலிஜென்ட். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் காமன் தான். செகண்ட் லெட்டர் பார்க்கலாம், எக்ஸு, எல். இதுதான் ஃபஸ்ட்டாக வரும். இதில் பார்க்கலாம் எது கடைசியாக வரும்னு. டி இருக்குது, 3வது லெட்டர், ஏ இருக்குது, இ இருக்குது. நமக்கு டி இருக்குது, ஏ இருக்குது, இ இருக்குது. இதில் இதுதான் கடைசி லெட்டர். அப்போ அந்த வேர்டு தான் கடைசியாக வரும். நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.